சிசிலி ட்ரீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சோப்பு தான் செய்ய போகிறோம் இன்றைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன சோப்பு செய்கிறோம் அப்படின்னா, வேப்பிலை கத்தாழை சோப்பு தாங்க செய்ய போகிறோம். இந்த சோப்பு வந்து பியர்ஸ் சோப்பு செய்கிறதுனால, பியர்ஸ் சோப்பில் செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம செஞ்சிடலாம் வீட்டிலையேட்டு. நான் வந்து 1½ சோப்பு பியர்ஸ் சோப்பு வந்து எடுத்துருக்கேன். ஒரு முழு சோப்பு, அதுலேருந்து ஒரு பாதி சோப்பு, இன்னொரு சோப்புலேருந்து ஒரு பாதி சோப்பு, மொத்தம் 1½ சோப்பு. அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வேப்பிலை எடுத்துக்கோங்க. அடுத்து 2 துண்டு நம்ம கத்தாழை வந்து எடுத்துக்கிறோம். நான் 4 துண்டு வச்சுருக்கேன். இந்த 4 துண்டு எடுக்காமல் 2 பெரிய துண்டாக மட்டும் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து இந்த சோப் செய்கிறதுக்கு வந்து சோப் பேஸ் வந்து தேவையில்லைங்க. நம்ம சோப் பேஸ் இல்லாமல் இந்த பியர் சோப்லேயே வீட்டிலேயே நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். அதேமாதிரி இந்த கத்தாழை வேப்பிலை வந்து நம்மளுக்கு அலர்ஜி வேக்குரு இதுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கத்தாழையில் இருக்க 2 பக்கம் இருக்கிற முள்ளை எடுத்துக்கிறேன். முள்ளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த தோல், அந்த பச்சை கலர் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலரில், அந்த தோலையும் எடுத்துட்டு நம்ம என்ன செய்கிறோன்னா, அந்த நடுவில் இருக்க சதைப்பத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதை வந்து கழுவிக்கணும். அப்படியே சேர்த்துடக்கூடாது. கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் நம்ம வந்து. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் தோல் சீவி எடுத்துக்கிறேன். சீவி எடுத்துட்டு இந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா ஒரு 2 டைம் நல்லா கழுவிக்கங்க. கழுவிட்டு இது வேப்பிலை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம சதைப்பகுதியை எடுத்துடலாம். இந்த மாதிரி தான் சதைப்பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இதேமாரி அந்த துண்டுலேயும் அதேமாதிரி எடுத்துட்டு கழுவிட்டு இப்போ நம்மளாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இந்த சோப்பை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆகும். பெரிய பெரிய துண்டாக போட்டால் அப்படி சீக்கிரம் மெல்ட் ஆகாது. அதனால் சின்ன சின்ன துண்டாக மெல்ட் ஆகிக்கணும். வெட்டி போட்டுக்கணும். அப்போ தான் சீக்கிரம் மெல்ட் ஆகும். இப்போ கழுவிட்ட கத்தாழையை வந்து நல்லா கழுவிட்டு, வேப்பிலையும் நல்லா நான் கழுவிருக்கேங்க. கழுவி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இப்போ நம்ம 2யும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு கலர் எல்லாம் எதுவுமே ஊற்றாதீங்க. நம்ம வேணால் இந்த வேப்பிலை கலரேட்டு வந்து சரியாக இருக்கும். அதேமாரி பியர் சோப்பில் வந்து நல்லா வாசனை இருக்கிறதுனால நம்ம வாசனைக்கு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தா போதுங்க. பாருங்கள், இது நல்லா வடிகட்டிட்டேன். ஒருக்க வடிகட்டினா போதுங்க. திரும்பலாம் நம்ம வந்து அதில் தண்ணி ஊற்றி வடிகட்டிக்க வேண்டாம். ஒரு கப் அந்த பால் எடுக்கும்னு சொல்லலாம். அதுமாதிரி ஒருக்க செஞ்சால் போதும். இப்போ இதை எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த சோப்பை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது நல்லா கொதித்தோடனே நம்ம அந்த சோப்பை வந்து இதில் ஒரு கிண்ணத்தில் போட்டு டபுள் பாயில் மெத்தடு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம மெல்ட் பண்ணிக்கிறோம். ரொம்ப சிம்பிளுங்க. இது வந்து என்கிட்ட நலங்கு மாவு பொடி இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்களாண்ட அந்த நலங்கு மாவு பொடி வந்து தேய்ச்சி குளிக்கிறதுக்கு சோம்பரப்பட்டுட்டு சாமி அப்படி வச்சிடுறாங்க. நான் என்ன செஞ்சேன், அதனால் இந்த மாதிரி சோப்பாக செஞ்சு பியர் சோப்பு வாங்கிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்ததுனால அதை தேய்ச்சி இப்போ வந்து குளிக்கிறாங்க. நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இது வந்து வேப்பிலை வந்து கிருமியை வந்து ரொம்ப அடியோடு எடுத்துரும். அதுக்காண்டி தான் நான் என்னோடய பிள்ளைங்களுக்கு எனக்குங்கிறதுக்காண்டி வெயில் காலத்துக்கு இந்த சோப்பு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால் இந்த சோப்பு வந்து நான் வந்து ஆல்ரெடி செஞ்சு எப்போவுமே வச்சுடுவேன். இப்போ சோப்பு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த வேப்பிலை இருக்குது பார்த்தீங்களா, வேப்பிலையும் கத்தாழையும் அரைச்சி வச்சுருக்கோம் வடிகட்டி, அதை வந்து சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம வந்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து சோப் பேஸ் வாங்கி செஞ்சேன். எனக்கு அந்த சோப் பேஸில் செய்கிறது வந்து நல்லா இருக்குதுன்னா, ஆனால் சோப்பு வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குது ரொம்ப. அதனால் நான் என்ன பண்ணேன், பியர் சோப்பில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பியர் சோப்பில் தான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு கொதி வரணும். இந்த கொதி வரும்போது நம்ம என்ன செய்யணும், ஒரு 5 நிமிஷம் நல்லா ஒரு கொதி வந்ததும் இதை எடுத்துட்டு சோப் மோல்டு இருக்கும் அதுலேயோ, இல்லை நான் போன டைம் பவுல் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பவுலில் எதுலையாச்சும் ஒன்றில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ இது வந்து கொதி வந்துடுச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் சோப் மோல்டு வந்து வாங்கிட்டேன். இதில் தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன்.
நீங்கள் பவுலாக இருந்தாலும் அதில் தேங்காய் தடவிட்டே வைங்க. அப்போ தான் ஒட்டாமல் ஈஸியாக வரும். அதுக்காண்டி தான். இப்போ இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு இது வந்து ரொம்ப நேரம் இருக்க வேண்டியங்க. ஆனால் ஒரு 24 ஹவர்ஸ் அப்படி வச்சுடுங்க. ஆனால் இது வந்து செட் ஆகிறது வந்து ஒரு மணி 2 மணி நேரத்தில் இது வந்து செட் ஆகிடும். ஏன்னா சோப்பில் செஞ்சுருக்கிறதுனால சீக்கிரம் செட் ஆகிடும். அதனால் ஆனால் 24 ஹவர்ஸ் கழிச்சே நீங்கள் வந்து குளிக்கிறதா தேய்ச்சி அப்படியே செட் பண்ணி குளிங்க. நான் இதுலேட்டு நலங்கு மாவு சோப்பும் பியர்ஸ் சோப்லேயே செஞ்சுருக்கேன். அது கலர்ஸில் எப்படி வருதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இது 2 மணி நேரம், இது நம்ம 1 மணி நேரம் இதை வச்சிடலாம். நான் வந்து இது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல, வெளியில் தான் வச்சேன். வெளியிலேயே சீக்கிரம் செட் ஆகிடுச்சு. நம்ம சோப் பேஸ் இருந்துச்சுன்னா ஒரு 3 மணி நேரம் ஆகும். அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கலாம், சீக்கிரம் செட் ஆகிடும். இது வெளியிலேட்டு பியர்ஸ் சோப்புங்கிறதுனால 1 மணி நேரத்தில் வெளியிலேயே செட் ஆகிடுச்சு. இது எப்படி செட் ஆகிருக்கு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், செட் ஆகிடுச்சு. நான் 2 நலங்கு மாவும் செஞ்சுருக்கேன், 3 வந்து வேப்பிலை சோப்பு செஞ்சேன். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் வாங்குகிற சோப் மாதிரியே நல்லா கெட்டியாக இருக்குது. நான் அந்த சோப் பேஸில் செஞ்சது இந்த அளவுக்கு எனக்கு வந்து கெட்டி வந்து கிடைக்கல. இது வந்து நல்ல கெட்டியாக இருக்குது. இது வந்து அடுத்து வந்து இது வந்து நலங்கு மாவு சோப்புங்க. 2 இது நலங்கு மாவு சோப்பு நான் அந்த பியர்ஸ் சோப்பில் தான் செஞ்சேன். அதே ஒண்டர் சோப்பில் தான் செஞ்சுருக்கேன். இது வந்து சூப்பராக இருக்குங்க. நல்லா வாசனையாகவும் இருக்குது. அதேமாரி நல்லா நுரையும் வருது. ரொம்ப நுரை இல்லாமல் அப்படிலாம் இல்லை, நல்லா நுரையும் வருது. சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சோப் வீடியோஸ் அப்புறம் நிறைய நான்வெஜ் வீடியோஸ்லாம் பார்க்கணும். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு போங்க. உடலுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கத்தாழை வேப்பிலை சோப்பு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் வீட்டிலேட்டு. நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க.